चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं ध्यात्वा नीलोत्पलश्यामं रामं राजीवलोचनं जानकीलक्ष्मणोपेतं जटामुकुटमण्डितम्। नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानंदतीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः हरि ओम। அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 247வது எபிசோட். நம்ம 250வது எபிசோடை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு சாத்தியமான உங்களுடைய அன்புனாலும் ஆதரவுனாலும் மட்டும்தான், இல்லைன்னா இது சாத்தியமே இருக்காது. நான் இதை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பு இது ஆரம்பிக்கும் பொழுது இது சாத்தியம் என்று நான் நினைக்கவில்லை. அந்த இறையருளாலும் குருவருளாலும் உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் தான் இது முன்னாடி போயிட்டுருக்கு. இந்த தடவை என்ன பண்ணுறோம்னாக்கா ஸ்ரீராமநவமி வருது. ஸோ அந்த ஸ்ரீராமநவமியை ஒட்டி ராமரை போற்றி ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணப்போ ராமாயணத்தில் நிகழ்ந்த ஒரு சின்ன ராமனுடைய பாலராமன் இருக்கனுடைய பாலகாண்டம் அதில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வினை நம்மளுடைய கனகதாசர் ஒரு பாடலாக ஏற்றிருக்கிறார். அதை நம்ம இந்த தடவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ராமன் குழந்தையாக இருக்கும் பொழுது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் பாடலாக படித்திருக்கிறார். அதை நாம் இந்த தடவை பாடலாக எடுத்துகிட்டு இருக்கோம். அங்களதொழு ராமன் ஆடிதா சந்திர பேக்கெந்துதா ஹட்டமாடிதா அப்படிங்கிற ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கோம். இது கனகதாசருடைய ஒரு பாடல். கனகதாசரை பற்றியும் நிறைய முறை சொல்லிவிட்டோம், அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாடலை விதூஷி பூமகள் தேவநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதாவது நம்முடைய தேவநாதன் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி. இவரும் சங்கீதத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். மாணாக்கர்களுக்கு வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நன்றாக பாடக்கூடியவர். நிறைய கச்சேரிகள் செய்திருக்கிறார். ஸோ இவர் நமக்கு இந்த பாடலை நம்ம பாட ஒப்புக்கொண்டதற்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த முற்றம் இருக்கிறது இல்லையா, அதிலே விளையாடி கொண்டிருக்கிறான். அவனுடைய தாய் அவனுக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ராமன் என்ன பண்ணுறான், அங்கே ஒரு பௌர்ணமி நாள், அது அங்கே சந்திரன் பிரகாசித்து கொண்டிருக்கிறது அந்த முற்றத்திலே பார்க்கும் பொழுது. அப்போ அந்த ராமனான சிறு குழந்தை என்ன பண்ணுறான்னா, அந்த சந்திரன் எனக்கு வேண்டும், அதை எனக்கு பிடித்து கொடு அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்க்குறாங்க, ஏதோ சாப்பாடு ஊட்டி பார்க்குறாங்க, குழந்தை ஏதோ பயந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. எதுக்குமே அது ஒத்துக்கலை. அது என்ன பண்ணுது, அந்த குழந்தையான ராமன் எனக்கு அந்த சந்திரனை பிடித்து கொடுன்னு அடம் பிடிக்கிறது. அப்பொழுது அங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டு தசரதனும் அவனுடைய மந்திரிமார்களும் வருகிறார்கள். ஏன் குழந்தை ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கு அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி சொல்கிறான், இதை அடம் பிடிச்சிட்ருக்கான்னு. அப்போது மந்திரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலை செய்கிறார். அவர் என்ன பண்ணுறார், ஒரு கை கண்ணாடியை கொண்டு அந்த குழந்தையை கையிலே கொடுத்து அந்த சந்திரனை காட்டுகிறார். அந்த சந்திரன் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது. அந்த குழந்தையும் என்ன பண்ணுறது, சந்திரன் கைக்குள் வந்து விட்டான் என்று சந்தோஷப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியைத்தான் நம்மளுடைய கனகதாசர் ஒரு பாடலாக வடித்திருக்கிறார். அவர் ஒருவேளை ராமாயணத்தையே ஃபுல் பாடலாக வடிச்சிருக்காரா என்பது நம்மளுக்கு தெரியல. பட் அதை ஒரு நிகழ்ச்சியை தான் இவர் எடுத்திருக்கார். அந்த பாடலை தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல ஸ்ரீமதி பூமகள் தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க விதூஷி ஸ்ரீமதி பூமகள் தேவநாதன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಅಂಗಳದೊಳು ರಾಮನಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಗೆಂದುತ ಹಡಮಾಡಿದ ರಾಮ ಅಂಗಳದೊಳು ರಾಮನಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಗೆಂದುದ ಹಡಮಾಡಿದ ತಾಯಿಯೇ ಕರೆದು ಕೈ ಮಾಡಿ ತೋರಿದ ತಾಯಿಯೇ ಕರೆದು ಕೈ ಮಾಡಿ ತೋರಿದ ಮುಗಿಲ ಕಡೆಗೊಂಬದೇಟಿಸಿ ನೋಡಿದ ರಾಮ ತಾಯಿಯೇ ಕರೆದು ಕೈ ಮಾಡಿ ತೋರಿದ ಮುಗಿಲ ಕಡೆಗೊಂಬದೇಟಿಸಿ ನೋಡಿದ ಸಿನಿಗೋಲು ಸೆಂಡು ಬುಗುರಿ ಎಲ್ಲವ ಸಿನಿಗೋಲು ಸೆಂಡು ಬುಗುರಿ ಎಲ್ಲವ ಬೇಡ ಬೇಡ ಎಂದೂದ ಬಿಸಾಡಿದ
ಹಡ ಮಾಡಿದ ಕಂದ ಬಾ ಎಂದು ತಾಯಿ ಕರೆದಳು ಕಂದ ಬಾ ಎಂದು ತಾಯಿ ಕರೆದಳು ಮಮ್ಮೋ ಹುಣ್ಣೆಂದು ಬಣ್ಣಿಸಿದಿತ್ತಳು ಓ ಕಂದ ಬಾ ಎಂದು ತಾಯಿ ಕರೆದಳು ಮಮ್ಮೋ ಹುಣ್ಣೆಂದು ಬಣ್ಣಿಸುದಿತ್ತಳು ತಾಯಿ ಕೌಸಲ್ಯ ಕಳವಳಕೊಂಡಳು ತಾಯಿ ಕೌಸಲ್ಯ ಕಳವಳಕೊಂಡಳು ಗಂಧ ಅಂಜಿದನು ಎನ್ನು ದಿತ್ತಳು ಅಂಗಳದೊಳು ರಾಮನಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಗೆಂದುದ ಹಡ ಮಾಡಿದ ಅಳುವ ಧ್ವನಿ ಕೇಳಿ ರಾಜನು ಮಂತ್ರಿ ಸಹಿದಗಿದ ವಿಸಿ ಬಂದನು ಅಳುವ ಧ್ವನಿ ಕೇಳಿ ರಾಜನು ಮಂತ್ರಿ ಸಹಿದಗಿದ ವಿಸಿ ಬಂದನು ನಿಲ್ಲುವ ಕನ್ನಡಿ ತಂದಿರಿಸಿದ ನಿಲ್ಲುವ ಕನ್ನಡಿ ತಂದಿರಿಸಿದ ಶ್ರೀರಾಮನಯತಿ ಮೂತಾಡಿದ ಅಂಗಳದೊಳು ರಾಮ ನಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಗೆಂದುದ ಹಡ ಮಾಡಿದ ಕನ್ನಡಿಯೋಳು ಬಿಂಬ ನೋಡಿದ ಕನ್ನಡಿಯೋಳು ಬಿಂಬ ನೋಡಿದ ಚಂದ್ರ ಚಿಕ್ಕಿದನೆಂದು ಕೊಂಡಿದಾಡಿದ ರಾಮ ಕನ್ನಡಿಯೋಳು ಬಿಂಬ ನೋಡಿದ ಚಂದ್ರ ಚಿಕ್ಕಿದನೆಂದು ಕೊಂಡಿದಾಡಿದ ಈ ಸಂಭ್ರಮ ನೋಡಿ ಆದಿಕೇಶವ ಈ ಸಂಭ್ರಮ ನೋಡಿ ಆದಿಕೇಶವ ರಘುವಂಶವನ್ನ ಕೊಂಡಾಡಿದ ಈ ಸಂಭ್ರಮ ನೋಡಿ ಆದಿಕೇಶವ ರಘುವಂಶವನ್ನ ಕೊಂಡಾಡಿದ ಅಂಗಳದೊಳು ರಾಮನಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಗೆಂದುದ ಹಡ ಮಾಡಿದ ಅಂಗಳದೊಳು ರಾಮ ನಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಗೆಂದುದ ಹಡ ಮಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಗೆಂದುದ ಹಡ ಮಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಗೆಂದುದ ಹಡ ಮಾಡಿದ. எப்பொழுதும் போல விதுஷி ஸ்ரீமதி பூமகள் தேவநாதன் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாடலுடைய பல்லவிக்கு போவோம். ಅಂಗಳದೊಳು ರಾಮ ನಾಡಿದ ಚಂದ್ರ ಬೇಕೆಂದುತ ಹಠ ಮಾಡಿದ ராம ಅಂಗಳದೊಳು ராம ஆடித. அதாவது அந்த பாலராமன் இருக்கிறான் இல்லையா, குழந்தையான ராமன் அங்கலம்னாக்கா முற்றம், முற்றத்திலே விளையாடி கொண்டிருந்தானாம். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சந்திர பேக்கெந்துதா ஹட்டமாடிதா, அங்கே பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அந்த முழு நிலவு இருக்கிறதுல அது எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்தானாம். அதான் சொல்றார், சந்திர பேக்கெந்துதா ஹட்டமாடிதா, அடம் பிடிக்கிறான். குழந்தை தானே, அடம் பிடிக்கிறது, எனக்கு அந்த சந்திரன் தான் வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். தாಯಿಯ ಕರೆದು ಕೈಮಾಡಿ ತೋರಿದ ಮುಗಿಲ ಕಡೆಗೊಮ್ಮೆ ದಿಟ್ಟಿಸಿ ನೋಡಿದ ராம. என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவை கூப்பிட்டு கையை காட்டி காமிக்கிறான், பார் அதுதான் வேணும். இன்னும் பேசக்கூட சரியாக தெரியல, அவ்வளோ சின்ன குழந்தை. அது என்ன பண்ணுது, அந்த சந்திரனை காட்டி அது வேணும்னு சொல்லுது. தாயை கரது கை மாடி தோரிதா, கையை காட்டி சொன்னான் அதுதான் எனக்கு வேணும், செய்கை காட்டினா. முகில கடைகொம்மே திட்டிசி நோடிதா, ரொம்பவும் தீர்க்கமாக அந்த வானத்தை பார்த்தான். முகிலுன்னா மேகங்கள், வானம். அந்த சந்திரன் இருக்கின்ற இடத்தை மிகவும் தீர்ச்சையாக
கூர்ந்து நோக்கி கொண்டு தன் கையால் செய்கை செய்கிறான். அந்த சந்திரன் எனக்கு வேண்டும் என்று தன்னுடைய தாயிடம். ಶಿನಿಕೋಲು ಚೆಂಡು ಬುಗುರಿ ಎಲ್ಲವ ಬೇಡ ಬೇಡ ಎಂದು தான் பிசாடிதா. அந்த அம்மாவுக்கு புரியல, என்னன்னே புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பம்பரம், பந்து, அப்புறம் கில்லி தாண்டி, இந்த மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது அந்த அம்மா. அவனுடைய தாயாரான கௌசல்யா தேவி இதை வச்சுக்கோன்னு பந்து கொடுத்தாங்க. அப்புறம் பம்பரத்தை கொடுத்தாங்க. அதெல்லாம் வேணாம் தூக்கிவிட, அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன வேணும், அந்த சந்திரன் தான் வேணும். சினிகோலு செண்டு புகுரி எல்லாம், புகுரினா பம்பரம், இதையெல்லாம் பேடா பேடு என்று தான் பிசாடிதா. குழந்தை என்ன பண்ணோம், ஏதாவது ஒன்று அடம் பிடிக்கும் போது நீங்கள் வேற நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை எதுக்கோ ஒரு இதுக்காக அடம் பிடிக்கிறது. இப்போ நம்ம பண்ணுவோம், அதோடைய அந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக வேற ஏதோ ஒன்று கொடுப்போம். இங்கே பாரு இதை பாருணும். ஆனால் அந்த குழந்தை என்னவா இருக்கும், கான்சன்ட்ரேட்டாக இருந்ததுன்னா அது தூக்கி போடும். எனக்கு அது வேணாம், அது வேணும். எதை கையில் கொடுத்தா அது விட்டெறியும். அதை தான் அழகாக சித்தரித்திருக்கிறார். பேடா பேடா என்று தான் பிசாடிதா, தூக்கி போட்டான். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு சந்திரன் தான் வேண்டும் அப்படின்னு சொன்னான் அப்படின்ற அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். கந்தா ಬಾ ಎಂದು ತಾಯಿ ಕರೆದಳು ಮಮ್ಮು ಉಣ್ಣೆಂದು ಉಣ್ಣಿಸುತ್ತಿದ್ದಳು. ಬಣ್ಣಿಸುತ್ತಿದ್ದலுன்னு பாடுறாங்க, உண்ணிசுத்திದ್ದலுன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறா அம்மா, குழந்தை என்னுடைய கண்ணனே வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த சாப்பிடு, இந்த உணவே உண்ணு அப்படின்னு அதுக்கு ஊட்டுற பார்க்குறா. டைவர்ஷன் பண்ணணும்ல, சாப்பாடு விட்டுறது தானே கூட்டினு வந்தா, சந்திரனை காமிச்சு சாப்பாடு விட்டுறது தான் கூட்டினு வந்தா. இந்த குழந்தை மாறி போச்சு, சாப்பாடு வேணால் சந்திரன் தான் கேட்குது. அந்த சந்திரனை காட்டி அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டலாம் தான் அந்த கௌசல்யா கொண்டு வந்தா குழந்தையவே. ஆனால் இப்போ குழந்தை என்ன பண்ணுது, எனக்கு சாப்பாடு வேண்டாம் சந்திரனை கொண்டு வாங்குது. அந்த அம்மா என்ன பண்ணுது, மம்மு உண்ணும் இல்லையா, மம்முன்னு சொல்லுவோன்னே நம்ம அதில் இந்த சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டினா. ஆனால் அந்த குழந்தை சாப்பிடவே இல்லை. தாய் கௌசல்யா களவளை கொண்டளோ, அந்த தாயான கௌசல்யா என்ன ஆயிட்டா, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரில, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றான், பொம்மையை கொடுத்தா தூக்கி எறிகிறான், எதை கொடுத்தாலும் தூக்கி எறிகிறான், எனக்கு அந்த சந்திரன் வேணும்னு கேட்குறான். என்ன பண்ணுறது, அவளுக்கு புரியல. அந்த சந்திரன் வேணும் சைகை பண்ணி தானே கேட்குது, அதுக்கு அந்த அம்மாவுக்கு சரியாக புரியல. அதனால் எதனால் அழுது குழந்தை அப்படின்னு புரியாமல் பொம்மையெல்லாம் கொடுத்து பார்க்குறா, சாதத்தெல்லாம் ஊட்டி பார்க்குறா, அது ஒன்றுமே அந்த அம்மாவுக்கு புரியல. குழந்தை எல்லாத்தையும் தூக்கி எறியுது. அப்போ கந்தா அஞ்சிதனெந்து தித்தளு, அதாவது என்ன பண்ண, ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகிட்டா, எதுக்கு ஆடுறானே தெரியல, களவளை கொண்டளு. அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த குழந்தை பயந்துட்டான் போல இருக்குது, எதையோ பார்த்து பயந்துட்டான் போல இருக்குன்னு நினச்சாலாம். கந்தா அஞ்சிதனெந்து இன்னும் தித்தளு, குழந்தை ஏதோ பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலாம். ஸோ குழந்தை ஏதோ பார்த்து தான் பயந்து அழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. குழந்தை அந்த சந்திரனை காட்டி எனக்கு அது வேண்டும் அப்படின்னு கேட்கறது அந்த அம்மாவுக்கு புரியல. என்ன ஆகிட்டாங்க, களவளை கொண்டளு, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். அழுவ துவனி கேளி ராஜனு மந்திரி சகித தாவி பந்தனு. பட்டா அழுக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, குறைய மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, பொம்மையும் எடுத்துக்க மாட்டேங்குது, அழ ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மாவால் சமாதானப்படுத்த முடியல. அழுகையினுடைய இந்த சப்தம் எங்கே கேட்குது, தசரதனுக்கு கேட்கிறது. ஸோ அந்த அழுவ துவனி கேளி, அந்த அழுகக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டு ராஜனும் மந்திரி சகித தாவிசி பந்தனும், அங்கே மந்திரியுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தான். அப்போ இந்த குழந்தை அழுகிற குரலை கேட்டு என்ன தாவிசி பந்தனும் அப்படியே ஓடி வந்தானே, என்ன ஆச்சு குழந்தைக்கு, எதுக்கு அழுதுன்னு சொல்லிட்டு மந்திரி கூட ஓடி வரார். அப்போ மந்திரி என்ன பண்ணுறாரு, நிலுவ கண்ணடி தந்திரிசிதா, ஒரு நல்ல கண்ணாடி என்னன்னு பார்க்குறான். புரிஞ்சிருச்சு மந்திரிக்கு, இந்த குழந்தை எதுக்கு அழுதுன்னு புரிஞ்சிருச்சு மந்திரிக்கு. அந்த மந்திரி என்ன பண்ணார், ஒரு நில கண்ணாடி, அதாவது கை கண்ணாடி கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு வந்தாங்க. ஸ்ரீ ராமனை எத்தி முத்தாடிதான், அந்த கலையை கொண்டு வான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில் அந்த கண்ணாடியை கொடுத்துட்டு ராமனை எடுத்து அவன் கொஞ்சி மகிழ்ந்தான். அப்போது அந்த கண்ணாடியில் அந்த சந்திரனுடைய பிம்பம் தெரிந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அது பாருங்கள், பாட்டு லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு, கண்ணடி ஒழு பிம்ப நோடிதா, அந்த கண்ணாடி கையில் இருக்கிற கண்ணாடி இருக்கிறது இல்லையா, அதில் அந்த சந்திரனுடைய பிம்பத்தை ராமன் பார்த்தான். பார்த்தோன்னே என்னாச்சு, சந்திரா சிக்கிதனெந்து குனிதாடிதா ராமா, ஆஹா சந்திரன் கைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ராமன் வந்து சந்தோஷமாக குதிச்சானோ, வந்துருச்சு, நான் கேட்டது கிடச்சிருச்சு, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்தானோ. ಈ ಸಂಭ್ರಮ ನೋಡಿ ஆதிகேசவா ரகுவம்சவன்னே கொண்டாடிதான். இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்து என்னோட இஷ்ட தெய்வமான அந்த ஆதிகேசவன் இருக்கிறான் இல்லையா, அவன் இந்த ரகுவம்சத்தை அருமையான ரகுவம்சம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினானோ.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனகதாசர் சொல்கிறார். ஸோ இந்த ராமநவமி அன்னைக்கு இந்த வித்தியாசமான ஒரு பாடலை பாடி அந்த ராமனினை அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய்.